நான் உங்கள் ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநல்லியில் வந்து லோடு எடுத்து வந்தாச்சுங்க. என்ன லோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரானைட் லோடுங்க. எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தாங்க. லோடு வந்து இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து லோடு இறக்குங்க. உடனே நம்மளோட நேரம் என்னவோங்க, லோடு வந்து செட் ஆயிடுச்சு. உடனே கேட்டான், உடனே இருக்குது ஏற்றிக்கலாம் அப்படின்னாரு. தீபாவளிக்கு ஊர் பக்கம் தான் ஏற்றுலான்னு சொல்லி பார்த்தேங்க. சரி ஒரு நடம் மேலே போயிட்டு வந்துடலாம், போன நடெல்லாம் ஃபுல்லாக ஆல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற்றினாங்க. ஹைதராபாத்தே ஏற்றிக்கிறோம், மேலே கிடையாது, அது லோக்கல் கணக்கு தான். இன்னொன்று என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பலூன் வேறு ஓட்டாகி பிடிக்குங்க. அது வேறு தெரியாதே, வேறு மேலே ஏற்றிட்டோம். சரி போயிட்டு வரும்போது ஊர் பக்கம் போனால் ரெடி பண்ணிக்கலாங்க. அப்படி நான் ஏற்றும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம ராசம் வந்துங்க லிஃப்ட் ஆக்சில் பலூன் வந்து ஒன்று ஓட்டாகி போட்டுக்குதுங்க. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் பலூன் வருங்க, அது நல்லா இருக்கு. இந்த சைடில் இருக்கிறது வந்து ஓட்டாகி போச்சு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குங்க. இந்த பலூன் பிரச்சனை எதுவும் இல்லை. அது இது இங்கே ஓரத்தில் ஓட்டாகி நிற்குதுங்க. இது இந்த பலூன் இங்கே ஓரத்தில் கீழே ஓட்டாகி போச்சுங்க. எப்படி ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. சரி ஒரு நட போயிட்டுலாம். ஏன்னா இப்போ ஓட்டலாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. லிஃப்ட் ஆக்சில் இறக்கி விட்டுங்க அப்படின்னா வேக்கம் நிற்குது. ஏற்றி விட்டுன்னு ஓட்டுங்க, எம்டிலேயே இறக்கி விட்டு தாங்க ஓட்டி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏற்றுங்க அப்படின்னா வேக்கம் நிற்க மாட்டேங்குது, சொயின்னு குறையுது, போயினே இருக்குது. அதனால இறக்கி விட்டு ஓட்டினா எந்த பிரச்சனையும் வரமாட்டேங்குது. ராசம் மேலே நம்பிக்கை இருக்கு, எகெயின் நம்பிக்கை இருக்கு. செம்ம வெயில் அடிக்குதுங்க. ஃபுல்லாமே அதான் ஃபேக்ட்ரியாக இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே. ஃபைனலி லோடு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம ஃபாஸ்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுதுங்க. நான் வந்து வேற மாதிரி இருக்கும், இங்கே ஏற்றுறது வந்து ஒரு மாதிரி பாக்ஸாக சின்ன சின்ன அந்த கிச்சனுக்குலாம் போடுவாங்களே அந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தா இது பார்த்தா கிரானைட்டேங்க. இது டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுதுங்க. இந்நேரம் லோடு வந்து ஏற்றி முடிச்சுக்குவாங்க. ஏற்றி முடிக்கல லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு வண்டி ஒன்று வந்துருச்சுங்க. அதனால் அது ஏற்றி முடிச்சுட்டு இது ஏற்றுறதுனால லைட்டாக லேட் ஆகி போச்சுங்க. ஃப்ரண்ட் வெயிட் வச்சுட்டு மாதிரி ஃப்ரண்ட் வெயிட் போட்டுக்கிறாங்க எல்லாம். முன்னாடி பின்னாடி எல்லாம் அந்த அளவுக்கு கல் போடல, ஃபுல்லாக ஃப்ரண்ட் வெயிட்டுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகுதுங்க. என்ன பண்ணுறோன்னு தெரியல. ஃபைனலி ஒரு வழியாக பைப் போட்டு முடிச்சாச்சுங்க. இது வந்து கல் பைப் போட தேவையில்லைங்க, அங்கே போடுன்னு சொல்லி போட வச்சுட்டாங்க. அதான் போட்டாச்சுங்க. பில்லு வந்த உடனே அப்படியே ஜம்முன்னு புறப்படலாங்க. இன்னும் பில்லு இன்னும் வரல. டைம் பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுதுங்க. ரோடு ஏற்றின்னு வெளியே வந்தாவே இந்த மாதிரி தாங்க இருக்குங்க. ரோடு ஃபுல்லாகவே பெரிய பெரிய குழியெல்லாம் வந்துச்சுங்க. அப்பயே இது ஓரளவு பரவாயில்ல. ஆனால் இந்த ஏரியா வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க, பசுமையாக சூப்பராக இருக்கு. ராசா நானும் அண்ணா 3 பேர் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா லேட்டாக பண்ணிட்டீங்க. டியூட்டி வந்து மாற்றியாச்சுங்க. நாம தான் ஓட்டுறது. ஹைதராபாத்துக்கு இன்னொரு 180 கிலோமீட்டருங்க. அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கலாங்க. இறக்குற பாயிண்ட் வந்துங்க அவுட்ரு தாங்க, சிட்டிக்குள்ளெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அப்படியே பொறுமையாக போகலாங்க, இறக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுதுங்க. அப்படியே போகலாங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கே தெரியுங்க, நான் தாவஸ்பேட்டு இறக்கிட்டு வந்து தீபாவளிக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் ஐடியா பண்ணி தாவஸ்பேட்டு இருந்தது. ஆனால் சண்டேவே சரி ரிட்டர்ன் லோட் ஆச்சு. ஊர் பக்கம் பார்த்தா வாடகை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி
இன்னும் ஒரு வாரம் இருக்குல்லங்க, அதனால ஒரு நட மேலே வந்து கீழே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத் ஏற்றிக்கினாங்க. இல்லை அப்படின்னா ஊர் பக்கம் தான் ஏற்றுறான். சரி ஒரு நட வந்துட்டு அப்படியே ஊர் பக்கம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஊர் பக்கம் வந்துச்சுங்க. அப்புறமேட்டு இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஒரு சின்ன ஹெல்ப்பை பார்ப்போம், அது என்ன நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் கடைசியில் சொல்கிறேங்க, கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வண்டியில் வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்லைங்க. வெங்காயம் தக்காளி அதெல்லாம் ஒரு கொஞ்சம் தாங்க இருக்கும். எதுவுமே ஊர் பக்கம் போனால் வாங்கலாம் அப்படின்னு சொன்னீன்னு எதுவுமே வாங்கலைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாப்பாடுங்களுக்கு சாப்பாடு ஹோட்டலா இல்லை ஹோட்டல் சாப்பிட்டா வேறு செட் ஆகுறது இல்லைங்க. ஒரு மாதிரி ஊரெல்லாம் புண்ணான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் என்ன ஒன்று பண்ணணுங்க, தக்காளி வாங்கி தக்காளி வச்சு எதனா ஒன்று பண்ணணும். போகிற வழியில் தான் எதனா காய்கறி எதனா இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் வாங்கணுங்க. காய்கறி வாங்கணும். காய்கறி தான், அரிசி எல்லாம் இருக்குது, அரிசி இருக்குது, எல்லாம் இருக்குது. இது மட்டும் பண்ணால் முடிச்சு. இன்னொரு நாளைக்கு பருப்பு இருக்குங்க, பருப்பு குழம்பு கூட வைக்கலாம். ஆனால் அது ப்ராசஸ் அதிகங்க. அந்த பருப்பு குழம்பு வேக டக்குன்னு ஆக மாட்டேங்குது. அது வேக வைக்கணும், கடையணும், செய்கிறது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் தீபாவளி கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பாடுபடுற பதில் இல்லையா. இந்த பாட்டிக்கு தெரியாத ஃபோன் வேறு பண்ணிட்டுங்க. நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. எங்கே இறங்கிட்டியா, ஏறிட்டியா, நைஸ் ரோடு இறங்கினியா, லொக்கேஷன் போடு, அதை போடு, இதை போடுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. லொக்கேஷன் கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணோம், அது ஒரு குத்தன்ற மாதிரி நம்மளே வண்டியை ஓட்ட விட மாட்டாங்க பொழுதுங்க. 5 கிலோமீட்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வண்டியான்னு வர வேகத்தில் இன்னும் எவ்வளோ வேகம் வர முடியும். ஆனால் சொல்லுங்க அண்ணா, பாயிண்ட்டுக்கு இன்னொரு 35 கிலோமீட்டர் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகுதுங்க. எப்படி பார்த்தா இன்னொரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் அவங்க பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு. ஃபைனலி பாயும் கழட்டியாச்சுங்க. அன்லோடிங் பாயிண்ட்டுக்கும் வந்தாச்சுங்க. இதான் இந்த இடத்துல தான் அன்லோடிங் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அன்லோடிங் மேலே வந்துட்டாங்க. டான் क्या करता बोलो जी. லைட்டாக மூச்சு வாங்குதுங்க பாய முடிச்சதுக்கு. அதுக்கும் டைம் பார்த்தீங்கன்னா 2:40. செம லோடு வந்து இறக்காதே ராசம் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. இங்கே இதோ அதோட சின்ன சின்ன டீட்டெயிலும் பார்க்குறாங்க இந்த இதில். அதனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதை கடைக்கே எடுத்துன்னு போய் இறக்கலாம் அப்படின்னு சொன்னுறாங்க. எல்லாம் லேபர் எல்லாம் இப்போ வண்டியில் அள்ளி போட்டுக்கின்னு எல்லாத்தையும் அள்ளி போடுறது தான். இப்போ லேபர் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தூக்கி வண்டிக்குள்ளே போட்டுக்கின்னு ஜம்மன் இங்கே வந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கான். எடுத்துன்னு போய் அந்த கடையில் இறக்கலாங்க. எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அள்ளுங்கடா. நைட்டாக லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. இங்கே ஆக்சுவலி வந்து புது கடை பழகுதுங்க. லைட் வசதி கிடையாது. இந்த கார்லேருந்து ஆன் பண்ணி லோடு வந்து இறக்கினே இருக்கிறாங்க. கரெக்டாக 7 பேரா இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 7-8 பேர் இருக்கிறாங்க. வேகமாக இறக்குறாங்க. பரவாயில்ல. ஆனால் தலைவர் சிகரெட் பற்ற வச்சுட்டாரு. அவ்வளோதான். என்ன எண்ணி கண்ணை இமிஸ் பண்ணுறதுக்குள்ள எல்லா லோடு இறக்கி விட்ருவாங்க. பரவாயில்லங்க, நல்லா வேகமாக தான் இறக்குறாங்க. அது காற்றுலேயே இறக்கி விட்டுனுங்களாங்க. அது ரிஜெக்ட் ஆனதுனால பாவம் இதாயிருச்சுங்க. லோடு வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இன்னொரு இருந்தால் ஒரு 30 பீஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம வண்டியில் இறக்கணும் சரக்குங்க. இதுவும் இவ்வளோ எடுத்து வந்தாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குங்க. செம்ம குவான்டிட்டி. இது இன்னும் இருக்குல்ல, இன்னொரு 30 இருக்கு. செம்ம இதெல்லாம் வந்து காற்றுல இறக்க வேண்டியதுங்க. நம்ம ஒரு 1 மணி போல் பாயிண்ட்டுக்கு வந்தோம்லங்க, அப்பயே இறக்க வேண்டியது தான். ஆனால் ஏன் இறக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சாம்பிள் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்லங்க. அது எந்த இது இல்லைம்மா, இங்கே ஒரு பிளாக்காக டாட் இருக்கும், அதுக்கோசமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கோடு இருந்துச்சுங்க.
இதில் காணோம். உள்ள இதுலேயும் இருந்துச்சுங்க, ஆனால் பெருசாக அதுக்கோசரமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது காட்டுதா தெரியுதான்னு காட்டுறாரு. அது இருக்குதுன்னு நினைக்கிறோம். இது சந்து காணோம். இதில் சின்ன சின்னசா இருந்துச்சு. அது அந்த பிளாக் பேக் சின்ன சின்ன டாட்டுக்கோசரமே லோடை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டா வில்லாவா தெரியலங்க, அதுல இருந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கிருந்து வரதுக்கே கிட்டத்தட்ட 6 மணி போலதான் வந்தோம். 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. டைம் பாத்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. ஆயிடுச்சு. லோடு இறக்கி விட்டாங்க. இங்கிருந்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கும் தெரியலங்க. லோடு கேட்டான். ரொம்ப டல்லா இருக்குதுங்க. இந்த தீபாவளி சீசன்ன்றனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகுது. வெற்றிகரமா லோடு ஃபுல்லா இறக்கி முடிச்சாச்சுங்க. டைம் பாத்தீங்கன்னா 9:45ங்க. அவ்வளோதான். இந்த அழகான இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. எங்க போறேங்க என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் ஐடியா இல்லைங்க. பார்ப்போம். சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாடுறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தொட்டுக்கோங்க. சரிங்க, பார்ப்போம். அவங்களோட அன்போ ஆதரவும் எப்பவும் போல கிள்ளித்தரமா அள்ளி கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. என்ன பண்றேன் அப்படின்னு தெரியல. டைம் பார்த்தோன்னா 10 மணி ஆகுது. ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒன்று பண்றேங்க. அப்படி இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். சரிங்க, பாய்.